வெல்கம் டு மீனா குக்கிங். பாருங்கள், நம்ம இந்த மட்டன் நல்லா போன்லெஸ் நம்ம எடுத்து கழுவுறன்னு சொல்கிற பேரில் நிறைய காணுங்கீழே வச்சிடக்கூடாது. நீங்கள் மாட்டம் அந்த உள்ளக்கிற ரத்தம்லாம் போகிற வரைக்கும் வச்சுன்னு இருக்கக்கூடாது. சும்மா ஒரு தண்ணி ஊற்றி கழுவினோமா, 2 தண்ணி அவ்வளோதான். ஏன்னா அது கூட ஈகி உட்காருதுன்னு தான். இதில் இருக்கிற ரத்தம்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா, சத்தே போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தண்ணி ஊற்றி கழுவுங்க. மீண்டு போச்சுன்னா 2 தண்ணி ஊற்றி கழுவுங்க. நான் கோழிக்கு தான் நிறையா தண்ணி, 5 தண்ணி 6 தண்ணி ஊற்றி கழுவணும். இதெல்லாம் ரொம்ப சத்துள்ள பொருள். அதனால் தண்ணி ஊற்றி வீணாக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கவாப் பண்ணுறோம். அந்த மட்டன் கவாப் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கழுவி வச்சுருக்கிற மட்டனை நல்லா கழுவிட்டேன் நான். இப்போ மட்டனை இதில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுங்களா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, சால்ட்டு, காஞ்ச மிளகா பொடி, மிளகா பொடி, இது காஷ்மீரி மசாலா கொஞ்சம், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லவங்கப்பட்டை பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கள், இதில் தண்ணி விடும். இந்த தண்ணியை நல்லா இப்படி திருப்பி விட்டு நல்லா வைங்க. இதில் கவுச்சி தண்ணிலாம் வரும். அப்போ அந்த கவுச்சி தண்ணிலாம் வற்றட்டும். எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்போ இந்த கவுச்சி தண்ணி விடும். நான் காட்டுறேன் கொஞ்சம் நேரம் வச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் விட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 1 கிளாஸ் தண்ணி. பாருங்கள், நல்லா இது தண்ணிலாம் வற்றிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு கறிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா இந்த கறி வேகட்டும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த விசில் மூடிடலாம், குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சுக்காவாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம், ஒரு 4 ஸ்பூனு கடல மாவு போட்டுக்கோம். கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். இப்படி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுடுது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பீஸாக எண்ணெயில் விட்டுக்கோ. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம். மட்டன் கவாப் ரெடி. இந்த மாதிரி போட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கவாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.